وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பியல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம். அவர்களுடைய நேர்மை, ஒழுக்கம், வீரம், தன்னலமற்ற சேவை என ஏராளமான நற்பண்புகளை பற்றி இந்த தொடரிலே நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஆன்மீக தலைவராக இருந்தும் தங்களுடைய ஆன்மீகத்தின் மூலமாக மக்களை ஏமாற்றவோ மக்களிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனை பெற்றுக்கொள்ளவோ இல்லை என்பதற்கான சான்றுகளை பார்த்து வருகிறோம். அதுபோன்ற சான்றுகளில் இன்னொரு சான்றை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். உங்களிலே 2 பேருக்கு பிரச்சனை ஏற்பட்டு அந்த வழக்கை என்னிடத்திலே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது உங்களில் யார் திறமையாக வாதிடுகிறாரோ அதுதான் சரி என்று எண்ணி நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடுவேன். இப்படி என்னிடமிருந்து தவறான தீர்ப்பை யாராவது பெறுவீர்களேயானால் அவர்கள் மறுமையிலே நரகத்தின் ஒரு பகுதியைத்தான் என்னிடமிருந்து பெறுகிறார்களே தவிர அவர்கள் உலகத்திலே லாபம் பெற்றதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு நாள் பிரகடனம் செய்கிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு ஆன்மீக தலைவரும் அவங்கதான், ஆட்சி தலைவரும் அவங்கதான், நீதிபதியும் அவங்கதான். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் வந்து மக்கள் கொண்டு வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விசாரித்து இது சரி, இது தவறு, இது இவருக்கு சாதகம், அவருக்கு பாதகம் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். இப்படி வழங்குகிற தீர்ப்புல ஒரு நீதிபதி நான் வழங்குகிற தீர்ப்பு தவறா இருக்கும் என்று சொல்லிவிடலாம். சாதாரண ஒரு நீதிபதி சொல்லலாம், அப்படி கூட சொல்வது இல்லை. ஆனால் சொல்லிவிட பிரச்சனை இல்லை. ஆன்மீக தலைவர் என்று அறியப்பட்டவர், அல்லாஹ்விடமிருந்து எனக்கு செய்தி வருது என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கினவர், அவருக்கு வந்து இது மாதிரி உருவாக்கி தனக்கு ஒரு லாபம் தேடணும் என்ற நோக்கம் இருந்தால் மக்களிடத்தில் எப்படி சொல்லி இருப்பாங்க? மக்களே, நீங்க உங்களை மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க, சாதாரண ஆள் என்னை பத்தி நீங்க இடம் போட்டுறாதீங்க, நீங்க உங்க வாத திறமையெல்லாம் காட்டினா கூட நான் எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சிருவேன், நான் என்ன வழங்குறேன்னு அதான் சரி அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னா அநியாயமாக ஒருவருக்கு வந்து பாதகமான தீர்ப்பு வழங்கினா கூட அவரை ஏத்து பேச முடியாது. நபி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அல்லது அநியாயக்காரனுக்கு சாதகமா தீர்ப்பளிச்சா கூட இல்ல நானும் அநியாயக்காரன் சொல்ல மாட்டான், அவனுக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததே போதும் எடுத்துக்கொள்வான். அதனால இப்படி சொல்றதுனால அவங்களுடைய எந்த ஒரு இமேஜும் பாதிக்காது, அவங்களுடைய அந்தஸ்து தான் உயரும். நபிகள் நாயகத்தை ஏமாற்ற முடியாது தெரியுமா உங்களுக்கு? அவங்க கரெக்டா உள்ளதை கண்டுபிடிச்சிருவாங்களே, விசாரிக்காம அவங்களுக்கு உண்மை தெரியுமே என்பது மாதிரியான ஒரு எண்ணம் பரவுவது வந்து அவர்களுக்கு தான் செல்வாக்கை அதிகரிக்கும். அப்படி இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மக்களே, நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், நீங்கள் கொண்டு வருகிற வழக்கிலே யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை என்னால் கண்டுபிடிக்க இயலாது. எப்படி கண்டுபிடிக்க இயலும் என்று சொன்னால், உங்களுடைய வாத திறமைகளை வைத்து நீங்கள் எடுத்து வைக்கிற சான்றுகளை வைத்து சாட்சியங்களை வைத்துத்தான் என்னால் ஓரளவுக்கு இது சரி தவறு என்று தீர்மானிக்க முடியும்.
இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கூட பெற்று விடுவீர்கள், நான் கூட ஏமாந்து விடுவேன் என்று சொல்வதாக இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆன்மீகத்தை சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இறை தூதராகத்தான் இருந்திருக்க முடியும். உலகத்தில் ஒரு லாபம் உண்டாக்குவதற்காக, தமக்கென ஒரு கூட்டத்தை உண்டாக்குவதற்காக, தமக்கென ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக இப்படி ஒரு ஆன்மீக வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்து இருந்தார்கள் என்று சொன்னால், இப்படி மக்கள்கிட்ட வந்து உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று சொல்வார்களா? சொன்னா அவங்களுக்கு தான் அதனுடைய பேர் கெடுது, அவங்களுடைய தகுதி தான் குறைகிறது, அது செய்ய மாட்டாங்க. அப்ப இதை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆன்மீக இந்த வழியின் மூலமாக யாரைக்குமே ஏமாத்தல, யாரையுமே அவங்க ஏமாத்தல, யாரிடத்துல எந்த ஒரு பொய்யும் சொல்லல, தனக்கு ஒரு புகழ் வேணும் என்பதற்காக வேண்டி உண்மைக்கு மாறான ஒரு செய்தியும் அவர்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்லவில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து சஹீஹுல் புகாரியில 7185வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 7181வது ஹதீஸாகவும் 7169வது ஹதீஸாகவும் 2458வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருப்பதை காண்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பழுக்கற்ற ஆன்மீகத்திற்கு இன்னொரு சான்றையும் சொல்ல முடியும். என்ன சான்று என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அவருடைய பெயர் வந்து இப்ராஹிம். இந்த ஆண் குழந்தையை கொடுத்த இறைவன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்கள அந்த ஆண் குழந்தையை வந்து மரணிக்க செஞ்சுட்டான். 4 பெண் குழந்தைகள் தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க, ஆம்பளை பிள்ளை இல்ல. அப்ப இந்த கொடுத்த ஆம்பளை பிள்ளையை அல்லாஹ் வந்து எடுத்துக்கொள்கிறான். இந்த ஆம்பளை பிள்ளை இறந்து போன அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டாங்க. எப்படி கவலைப்படுறாங்க? அல் ஐனு ததுமவு, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன, ஒல் கல்பு யஹ்ஸுனு, உள்ளம் வேதனையால் விம்முகிறது, இன்னாலி ஃபிராக்கிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனுன், இப்ராஹீமே உம்முடைய பிரிவை எண்ணி நாம் வருந்துகிறோம், கவலைப்படுகிறோம். அப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சொல்லை ஆனால் சொல்ல மாட்டோம், கவலைப்படுவோமே தவிர அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு சொல்லை நம்ம சொல்ல மாட்டோம் என்றெல்லாம் அந்த இப்ராஹிம் இறந்து போன அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கவலையும் கண்ணீரையும் படிக்கும் பொழுது அந்த குழந்தையின் மீது அவர்கள் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த இப்ராஹிம் இறந்து போன அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் என்பது இன்றைக்கு உள்ள மக்களுக்கு வந்து அதனுடைய காரண காரியங்கள்லாம் விளங்கும். நம்ம அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால சூரிய கிரகணம் சொன்னா இது இந்த மாதிரி இந்த காரணத்தினால சூரியன் சந்திரன் பூமி எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வர்றதுனால இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சாதாரண மக்களும் இன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அன்றைக்கு என்ன நிலைமை? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் வருதுன்னு சொன்னா அவங்க எப்படி நினைச்சாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆகாயத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுவதா இருந்தால் ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் நிகழணும், அதுக்கு அடையாளமாகத்தான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது என்பது மக்களுடைய நம்பிக்கை. அதாவது சூரிய கிரகணம் ஏற்படுறதா இருந்தா ஒரு பெரிய ராஜா, ஒரு மன்னர் இறந்திருப்பாரு, அல்லது ஒரு பெரிய ஒரு புரட்சி உலகத்தில் ஏற்பட்டிருக்கும், எங்கேயோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அந்த மெசேஜை சொல்வதற்கு தான் சூரிய கிரகணம் உலகத்தில் ஏற்படுகிறது என்பது அந்த காலத்து மக்களுக்கு இருந்த அறிவு. அவ்வளவுதான். அந்த அறிவு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் சஹாபாக்களுக்கும் இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இறந்து போறாங்க, அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னா அப்புறம் ரெண்டையும் முடிச்சு போடுறது பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் தேவையில்லை. உடனே அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இது வந்து நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்காகத்தான் இந்த வானம் வந்து துக்கம் அனுஷ்டிக்குது, அதுக்காகத்தான் சூரியன் கூட தன்னுடைய ஒளியை வந்து மறைத்து கொண்டது, அதனாலதான் அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை வானில வந்து ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அந்த மக்கள் வந்து பேசிக் கொள்கிறார்கள், பரவலாக பேசிக் கொள்கிறார்கள். இது வந்து மக்களிடத்தில் பரவுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நன்றாக கவனிக்கணும். இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட இந்த நேரத்தில் வந்து இதை போய் கண்டிக்க தேவையே இல்லை. ஏன்னு கேட்டா இதை கண்டிக்கிறதெல்லாம் தாண்டின கவலையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட கவலை?
ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்து அது நமக்கு வாரிசா நிக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆம்பளை பிள்ளைய பறி கொடுத்துட்டோமே என்று கவலையில் இருக்கும் பொழுது நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி நம்மை பெரும் கவலை ஆழ்த்துகிற நேரத்தில் நம்மை சுத்தி நடக்கிற எந்த ஒன்றையும் கவனிக்க மாட்டோம். நம்மளை பத்தி பாராட்டினாலும் நம்ம கண்டுக்கிற மாட்டோம், நம்மளை பத்தி திட்டினாலும் கண்டுக்கிற மாட்டோம். நமக்கே ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் உள்ளவன் அதை பேசிட்டு இருக்கான் இதை பேசிட்டு காது கொடுத்து வாங்குவோமா? நம்ம அந்த மாதிரியான நிலையில தான் நீங்க நான் எல்லாருமே இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான கவலையில் தான் இருந்தார்கள். ஆனாலும் இப்படி பேசுறாங்களே என்ற உடனே அது இரண்டாம் பட்சமா போச்சு. இது தனக்கு ஏற்பட்ட கவலை இருக்கு பாருங்க, அதை கூட என்ன லேட் பண்ணி கூட இந்த அறிவுரையை சொல்லி இருக்கலாம். சொல்லிட்டு போற நம்மளே கவலை இருக்க இந்த நேரத்தில் போயிட்டு இந்த நேரத்தில் போய் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கூட அவங்க இருந்திருக்கலாம். இருக்கல. இவ்வளவு கவலையும் தாண்டி அவர்களுக்கு என்ன அக்கறை வருது தெரியுமா? மகன் இறந்த அன்னைக்கு அவ்வளவு கவலை இருக்குது. அவங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரி மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்களே, மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்களே, நம்ம மகன் இறந்ததுக்கு தான் இந்த கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்லி தப்பா நம்புறாங்களே, இந்த அறியாமையில் அவங்களை நம்ம நினைக்க விடக்கூடாத. மக்களை நம்ம ஏமாத்தல, அவங்க நம்மள வச்சு ஏமாறுறாங்களே, நம்ம பேரை சொல்லி அவங்க தப்பா ஒரு முடிவு எடுக்கிறாங்களே என்று சொல்லி உடனே அந்த கவலையிலும் மக்களுக்கு அறிவுரை சொல்ல ஓடி வர்றாங்க. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, சூரிய சந்திரன் இருக்குது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகள். சூரியன் ஒரு அத்தாட்சி, சந்திரன் ஒரு அல்லாஹ்வுடைய அற்புதம். அல்லாஹ் அற்புதமா படைத்திருக்கிறான். அதை அவன் அது எந்த மனிதனுடைய பிறப்புக்காக வேண்டியோ அப்படி சொல்றாங்க. இன்ன ஷம்ஸ வல் கமர, சூரியனும் சந்திரனும் லா யன்கஷிஃபானி லிமௌத்தி அஹதின், எவருடைய மரணத்திற்காகவும் அது கிரகணம் ஏற்படாது. வலாலி ஹயாத்திஹி, எவருடைய பிறப்பிற்காகவும் அது ஏற்படாது. வேற என்ன பண்ணனே? ஃபைதா ராய்தும் வஸல்லு, நீங்கள் கிரகணத்தை காணும் பொழுது தொழுங்கள். உதுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு மக்களுக்கு வழிகாட்டுறாங்க. இதுல என்ன நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்று கேட்டால், இந்த சம்பவம் சஹீஹுல் புகாரியில 985வது ஹதீஸாகவும் 1000வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நபிகள் இன்னும் பல நூல்களிலும் இந்த சம்பவத்தை நீங்க காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மகன் மரணிக்கிற நேரத்தில் அதோடு சம்பந்தப்படுத்தி மக்கள் தவறான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய மனநிலையே இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டின கவலை இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கல, அவங்க இப்ப யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி, இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருது என்று சொல்லி, தங்களுக்கு ஒரு மக்களை தயாரித்து அதன் மூலம் ஒரு லாபம் அடையணும் என்று இவர்கள் இதை சொல்லி இருந்திருப்பார்களே, ஆனால் இது அழகா பயன்படுத்திருப்பாங்க. ஆக என்ன இப்படி அமையுமாங்க? லட்டு மாதிரி இல்லைங்க வாய்ப்பு இருக்குது. கிரகணம் வேற மாதிரி விஷயமா இது. மகன் இறந்து போனதும் அந்த கிரகணம் ஏற்படுறதும் அதை பார்க்கும் பொழுது இப்படி முடிச்சு போடுறதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இறந்து போற அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னா கண்டிப்பா அவரோட நம்ம சம்பந்தப்படுத்துவோமா இல்லையா? உலகம் சம்பந்தப்படுத்துமா இல்லையா? ஒரு ஊருக்கு வருவாரு, அவர் வந்த அன்னைக்கு மழை பெஞ்சிடும். மனுஷ மகாராஷ்டிரா நம்ம ஊருக்கு வந்தான் பாருங்கயா வானம் கொட்டுன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்படித்தான் மனிதர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. இப்படித்தான் எல்லாருமே அதை பயன்படுத்திக் கொள்ளவும் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மழை பெய்யற மாதிரி விஷயம் இல்ல. மழையாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா 1 மாசத்துக்கு ஒருக்கா கூட பெஞ்சிடும். கிரகணங்கள் ஒரு பகுதியில் வேற தான் ஏற்படும். ஒரு ஊர்ல கிரகணம் ஏற்படும், உலகத்தில் வேணா எங்கேயா ஏற்படலாம். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு கிரகணம் திரும்பி ஏற்படுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அதிசய நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த காலத்துல மகன் இறந்து போயிருக்கிறாங்க, மக்கள் சம்பந்தப்படுத்துறாங்க. இதை வச்சு நாம கரெக்டா சொல்றீங்களே, எனக்கு நான் லேசு விட்டால் நினைச்சுக்கிட்டீங்களா? என் மகனுக்காக பாருங்க வானமே துக்கம் நிறுத்திக்குது, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். சொல்றது கூச்சம் இருந்தா கூட மக்கள் சொல்றதை கண்டுக்கிறாம விட்டுருந்தா கூட அவங்களுக்கு கிரேட் ஏறிக்கணும். இது எனக்கு ஒண்ணுமே டிக்ளேர் பண்ண வேண்டிய என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு? நம்மளை ஏமாத்தலன்னு பாத்தீங்களா? நம்மளுக்கு ஒரு தப்பான வழி காட்டலன்னு பாத்தீங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதை பார்க்கும்போது அப்படியே நம்ம அசந்து போயிடும். ஆக எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஒரு தலைவரை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். நம்மளை ஏமாத்தாம, நம்மளை தப்பு வழி காட்டாம, தன்னுடைய சோகத்துக்கு விட மக்களுடைய அறியாமை ஒரு பெருசா தெரியுது பாருங்க. தன்னுடைய சோகம் தன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மக்களுடைய அறியாமைக்கு தான் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே தவிர தனக்கு ஏற்பட்ட இழப்பு பெருசாக தெரியலை. சொன்ன நேரத்தை பாத்தீங்களா? நிச்சயம் அல்லாஹ்வுடைய தூதர் தான்.
கண்டிப்பா வந்து நம்ம மாதிரி ஒரு மனிதரா இருந்தா கூட இறைவனுடைய தூதர் தான் அவங்க. இறைவன் தூதரா இருந்தா மாத்திரம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் என்ற ஒரு பேருண்மையை நம்ம அறிந்து கொள்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை தூதர் தான் என்ற நம்பிக்கையை நமக்கு இன்னும் அதிகப்படுத்துகிறது. அதே மாதிரி இன்னொன்றை பாருங்கள். பொதுவாக வந்து ஆன்மீக தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தை விட்டுருவோம், பொதுவாக ஒரு தலைவர் எந்த தலைவராக எடுத்துக்கிறோம், அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தவறாக சொல்லிவிட்டார்கள் ஒரு செய்தியை, அதை வந்து மக்கள்கிட்ட ஒத்துக்கிறவே மாட்டாங்க. அதான் அவர்களுக்கு உள்ளூர தவறுன்னு தெரிந்தாலும் அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதுக்கு எப்படியாவது முட்டு கொடுத்து அதுக்கு ஏதாவது சில காரணங்களை சொல்லி சமாளிச்சு, அது இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நான் இப்படி ஒரு அர்த்தத்துல சொன்னேன், அது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் சொல்லி நியாயப்படுத்துவாங்களே தவிர தலைவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் பகிரங்கமா மக்கள்கிட்ட வந்து நேற்று ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு சொன்னேன்ல தப்பா சொல்லிட்டேன், திருத்திக்கிறேங்க, கவனக்குறைவுல ஏற்பட்டு போச்சு அல்ல என்னுடைய அறியாமையினால ஏற்பட்டு போச்சு என்று யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. சாதாரண ஒரு நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. இது எல்லா மனிதர்கள்ட்டையுமே உள்ள ஒரு பலவீனம். இது அவங்களுடைய கிரேடு ஏற ஏற இந்த பலவீனமும் அதிகமாகிட்டு போகும். கிரேடு கம்மியா இருக்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவான், கொஞ்சம் பதவி ஏற ஏற என்ன செய்வான், மறுபடி நம்மள ஊழல் உயர்வா நினைக்கிறாங்க, நம்ம போய் தப்பா சொன்னோம்னா எப்படி அது நம்ம மரியாதைக்கு என்ன ஆகுறது, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? ஆன்மீக தலைவர்களுக்கு இது இன்னும் அதிகமாக. ஏன்னா ஆன்மீக தலைவர்கள்ங்கிறவங்க இறைவனிடமிருந்து தொடர்பு உள்ளவர்கள், இறைவனுக்கு நெருக்கம் உள்ளவர்கள் என்று மக்கள்கிட்ட அறிமுகமாக இருக்காங்க இல்லையா, அதை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால சொல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாம் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அதுவும் மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அதே மக்கள்கிட்ட போய் நான் தப்பு தான் இது, நான் சொல்லிட்டேன், அதை விட சிறந்தா தெரியும் ஏற்றது என்னப்பா இது, நேற்று தப்பாதான் சொன்னேன், அதை விட நல்லா இருக்குல்ல, அதனால இதுதான் கரெக்டா, தப்பு நான் முதல் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட வாபஸ் வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த பண்பும் அதிகமா இருந்ததை பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை பாருங்க. அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர் அறிவிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நாங்க ஊருக்கு போகணும், எங்களுக்கு வந்து ஒரு ஒட்டகம் ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல ஒட்டகம் தானே இருந்தது, ஒட்டகம் தான் இருக்கு, ஜகாத்துல இருக்கும், பொது நிதியில பைத்துல் மால்ல இருக்கும். மக்கள் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு ஒட்டகம் தாங்க, வாகனம் இல்லாம கஷ்டப்படுறோம். ஏன்னா வாகனம் என்பது அன்னைக்கு வந்து ரொம்ப அவசியமான தேவை. பாலைவனத்துல வந்து நடந்தெல்லாம் போக இயலாது. வாகனம்ங்கிறது இன்னைக்கு எப்படி தேவை, இன்னைக்கு கூட வாகனம் இல்லாமல் ஒரு வாழ முடியும், அன்னைக்கு வந்து வாகனம் இல்லாமல் வாழ்வது என்பது கஷ்டம். ஏன்னா பாலைவன மணல்ல மனுஷனுக்கு நடக்க முடியாது, செருப்பு போட்டு நடக்க முடியாது. அப்ப வந்து ஊரை விட்டு வெளியே போறதா இருந்தால் அது ஒட்டகம் ஒண்ணுதான் அதுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். அதனால எல்லாருமே ஒட்டகம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்த ஒரு காலம். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் அவங்க தங்கள் குழுவோட வந்து எங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒட்டகம் தந்துதான் ஆகணும், எங்களுக்கு வாகனம் இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு நெசமா இன்னைக்கு இல்ல, அரசாங்க கருவூலத்துல ஒட்டகம் இல்ல. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி அல்ல திருப்பி திருப்பி கேட்கறாங்க, இல்லங்கிறாங்க, இல்ல இப்ப ஒட்டகம் இல்ல, நீ தரத்தான் எங்கள்ட்ட வழியே இல்ல அப்படின்னு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இறைவன் மீது ஆணையிட்டு, அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், உங்களை வந்து ஒட்டகம்லாம் கிடையாது, ஏத்தி அனுப்புங்க, ஒண்ணும் கிடையாது, இதான் வேலையை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் மேல ஆணையிட்டு, வல்லாஹி லா அஹ்மிலுக்கும் வமா இந்தி மா அஹ்மிலுக்கும், நான் உங்களுக்கு ஏறி போறதுக்கு ஒட்டகம் தர முடியாது, என்னிடத்தில் அது இல்ல, அல்லாஹ் மேல ஆணையா சொல்லிவிட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, கொஞ்ச நேரத்துல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத்தாக அவங்களுடைய அரசாங்கத்துக்காக வேண்டி ஒட்டகங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. ஜக்காத் வசூலிக்கு அனுப்புவாங்க இல்லையா, ஒட்டகத்தை வாங்கிட்டு வருவாங்க, ஆடு ஜக்காத்தாக வரும், பேரிச்சம்பழம் வரும், அந்த காலத்தில் அதுகள் தான் இருந்தது. அப்ப அந்த ஜக்காத்தாக ஒட்டகங்கள் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அது யாருப்பா அந்த ஒட்டகங்கிட்ட வந்த ஆளுக்கு, அவங்க எங்கப்பா அவங்களை கூப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க வந்தாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 ஒட்டகத்தை எடுத்து, இது 5 நீங்க எடுத்துக்கிறீங்க, நீங்க அஷாரி கூட்டத்தினர் வந்தீங்க இல்லையா, இந்த 5 ஒட்டகத்தையும் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. இவரு அபூ மூஸா அஷ்அரி சொல்றாரு, நாங்கள் 5 ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சத்தியம் பண்ணினாங்க, தரவே மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டாங்க, மறந்துட்டு நமக்கு தந்துட்டாங்க. இப்ப அவங்க என்ன சத்தியம் பண்ணாங்க?
அல்லாஹ் மேல ஆணையாக உங்களை நான் ஒட்டகம் தர முடியாதுன்னுட்டாங்க. அப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்துட்டு நமக்கு தந்துட்டாங்க, தரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு தந்து விட்டாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை ஏமாத்தி நம்ம வாங்கிட்டு போறோம். அப்ப ஏமாத்தி வாங்கிட்டு போனா அல்லாஹ்வுடைய அருள் இருக்குமா? நம்ம கதவு வேற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம போய் திருப்பி கொடுத்துட்டு நீங்க சத்தியம் பண்ணுனீங்க, யாவும் மறதியா எங்களுக்கு தந்துட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, திருப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போய் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஃபரஜானா இலைஹி ஃபகுல்னா, நாங்கள் சொன்னோம், இன்னா சால்னாக அன் தஹ்மிலனா, எங்களை ஒட்டகத்துல ஏத்தி அனுப்புங்கன்னு உங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம். ஃபஹலப்த அல்லா தஹ்மிலனா, எங்களை ஏத்தி அனுப்ப மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டீங்க. நீங்க நசீத்தை இப்ப மறந்துட்டீங்க, மறந்துட்டு தெரியாம எங்களை ஒட்டகம் தந்து விட்டீங்களா, இருந்தாங்க ஒட்டகம், உங்களை ஏமாத்தி நான் வாங்கிட்டு போறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி கொடுக்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா, நான் சத்தியம் செஞ்சது உண்மை, மறந்துட்டு உங்களுக்கு தரல, ஞாபகத்தோடு தான் தருகிறேன். அப்போ சத்தியம் ஏதாவது ஒரு தவறா நான் சத்தியம் செய்து விட்டேனே ஆனால், அதை விட சிறந்த காரியம் எனக்கு தென்படுமையானால் நான் சத்தியம் செஞ்சிட்டேனுங்கிறதுக்காக நான் பிடிவாதமா இருக்க மாட்டேன், அதை மாற்றிக்கொள்வேன். அல்லாஹ் மேல ஆணையா தரமாட்டேன்னு சொல்லியிருக்க கூடாது, சொல்லிவிட்டேன், இல்லாதனால எனக்கு சொல்லி வந்துருச்சு வாயில, அதுக்காக வேண்டி நான் பிடிவாதம் இருக்க மாட்டேன், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணியாச்சு, வந்தால் தர முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன். சத்தியம் செய்து விட்டேன் என்று சொன்னால் அதை விட சிறந்த ஒரு காரியம் எனக்கு தென்படுமானால் செய்த சத்தியத்தை முறித்து விட்டு அந்த சிறந்ததை செய்வேன், அந்த தப்பு என்று பகிரங்கமா ஒத்துக்கொள்வேன், நாம் இப்படி செய்திருக்க கூடாது என்பதை போட்டு உடைத்து விடுவேன், அதுதான் என்னுடைய சுபாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, லா அஹ்லிபு அலா யமீனின் ஃபஅரா கைரஹா கைரம் மின்ஹா இல்லா அதைத்துல்லதி ஹுவ கைருன். எது நான் ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு அதை விட வேற ஒரு காரியம் நல்லது என்று நான் கண்டால் அந்த நல்லதை செய்துவிட்டு என்ன செய்வேன், என்னுடைய சத்தியத்திற்கு பரிகாரமும் செய்து விடுவேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இது என்ன நம்ம விளங்க வேண்டியது இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீக தலைவர் சொல்லிவிட்டாங்க, நான் சொல்லிட்டேன்லப்பா, அதுக்கு பிறகு என்ன இப்படி இந்த கேட்க வேணீங்க, நான் சொல்லிட்டேனே இல்லையா, சொன்ன ஒரு பேச்சு தான் அப்படி சொல்றோமா இல்லையா, கேட்பான் ஒருத்தன், இல்லைன்னு சொல்லிவிடுவோம், சொன்ன பிறகு கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு வரும், கொடுக்க நினைச்சாலும் நமக்கு என்ன கௌரவம் வரும், இல்லன்னு விரட்டிட்டோம்ல, நம்ம எப்படி கூப்பிட்டு கொடுக்கறது, இல்லன்னு சொல்லிட்டோம்ல, போ வேற ஆளு கொடுத்துக்கிறோம், அப்படிதான் நாம நினைக்குவோமே தவிர கொடுக்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தான் செய்தது தவறாக நான் சொல்லிட்டேன், இப்ப என் வாய்ப்பு இருக்கு, நான் தருவேன், சத்தியத்தை பத்தி கவலை இல்ல, இப்படி தம்முடைய தவறான ஒரு சிறந்ததான ஒரு முடிவை விட்டுட்டு சிறப்பு இல்லாத ஒரு முடிவை அவர் எடுத்தார்களேயானால் அதை ஓப்பனா மக்கள் மத்தியில அதை டிக்ளேர் பண்றது என் வழக்கம்னு சொல்றாங்க. இந்த ஒரு சம்பவம் இல்ல, அவங்க சொல்வதில் என்ன விளங்குதுன்னா, நம்ம சுபாவமே அது கிடையாது, நல்லது எதுவா தான் செய்வேன், நல்லதுன்னு வந்துருச்சுன்னா நேத்து சொன்னது மாற்றமா இருக்கு, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நல்லது செய்ய நான் வந்திருக்கிறேன், நேத்து நல்லதுன்னு ஒண்ணு நினைச்சிருப்பேன், அது நல்லது இல்லாம தெரியும் எனக்கு, தூக்கி போட்டு இன்னைக்கு எது நல்லது செஞ்சிருவேன், இதுல ஊர் விமர்சனம் உலக விமர்சனம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோக்கத்திற்காக இப்படி ஒரு ஆன்மீக வழியை உண்டாக்கி இருந்தாங்கன்னு சொன்னா, நான் தப்பாவும் சொல்லுவேன், திருத்திக்கிறவும் செய்வேன், இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, சொன்னதான் போய வலை தரட்டு என்ன பண்ணிடுவீங்க, அதை வழங்கணும், அது போக இந்த வல்லத்தன்மையை பார்க்கணும், அப்பதான் ஜக்காத்துல ஒட்டகம் வருது, அஞ்சத்தையும் கொடுப்பாங்க யாராச்சும், அடுத்து என்ன கவலையே கிடையாது உங்களுக்கு, அதாவது வந்தா தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நிகழ்ச்சிகளையும் வச்சு பாருங்க. தீர்ப்பளிக்கும் போது நான் தப்பு செய்து விடுவேன், சூரிய கிரகணம் மனுஷனுக்காக ஏற்படுவது இல்லை, அதே மாதிரி நான் தப்பு செய்து தவறான முடிவு எடுத்தா கூட அதை விட சிறந்தது வந்தால் நான் பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவித்துவிட்டு அதை மாறிக்கொள்வேன் என்றெல்லாம் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுக்கு பயந்துதான் இப்படி எல்லாமே அவங்க நடக்கிறாங்களே தவிர வேற எந்த ஒரு ஆதாயத்தையோ வேற எந்த ஒரு பிரதிபலனையோ எதிர்பார்த்து நடக்கவில்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இன்னும் நம்முடைய நம்பிக்கை உறுதியாகிறது, இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் உறுதியாகிறது. இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன, அவற்றை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து நாட்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக.
இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இதை பங்கெடுத்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக தலைமையை பெற்றிருந்தும் அந்த தலைமையின் மூலமாக மக்களுக்கு மக்களை எந்த வகையிலும் அவர்கள் ஏமாற்றவோ அவர்களுக்கு தவறான வழியை காட்டவோ அந்த மக்களை அறியாமையில் ஆழ்த்தவோ அவர்கள் முயலவில்லை. மாறாக அவற்றையெல்லாம் சரி பண்ணுவதில் தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை இந்த தொடரில் அறிந்து வருகிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் ஆட்சி தலைவர்களாக இருந்தாலும் ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய காலில் மக்கள் விழுந்து வணங்குவதற்கு விழுவது, இந்த காலில் விழுவது என்பது சர்வ சாதாரணமான ஒரு நடைமுறையாக உலகமெல்லாம் இருந்தது. எல்லா நாடுகள்லையும் அந்தந்த நாட்டு மன்னர்கள் காலில் வந்து மக்கள் விழுவாங்க. மக்கள் அதை தப்பா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு சகஜமான ஒரு நிலைமையாக இருந்தது. ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் காலில் விழுந்து மரியாதை செய்யக்கூடிய ஒரு வழக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உலகமெல்லாம் இருந்தது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட உலகத்தின் சில நாடுகளில் சில பகுதிகளில் இது மாதிரியான ஒரு பழக்கம் வந்து தவறாக கருதப்படுவதில்லை. நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதருடைய காலில் ஒரு மனிதர் விழுந்து மரியாதை செய்வது வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் பாதிக்காது என்பது மாதிரி உலகத்தில் சில நாடுகளில் மக்கள் வந்து நம்புறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு உள்ள பாருங்களேன், அன்னைக்கு இன்னும் சகஜமா இது இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு மற்ற மன்னர்களுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி அதனுடைய அதிபதியாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அதிபதி என்ற முறையில உலகமெல்லாம் என்ன மரபு இருக்கிறதோ அந்த மரபுப்படி மக்கள் வந்து காலில் விழுந்தார்களே, ஆனால் அதை வந்து அவங்க அங்கீகரிச்சுட்டு போயிருக்கலாம். காலில் விழுந்தாங்கன்னா எல்லாருக்கும் செய்யறமா நமக்கும் செய்யறாங்க, செஞ்சுட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டார்களே, ஆனால் அவர்கள் ஏதோ மக்களுக்கு தப்பான வழி காட்டினதாக உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உலகம் பூரா இருக்கிற ஒரு வழி அது. உலகம் பூரா இருக்கிற மாதிரி நம்ம போகும்போது நம்ம மேல யாரும் விமர்சனம் வராது. அப்படி செஞ்சுட்டு போயிருக்கலாம். இரண்டாவது, அவர்கள் பெரிய ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்களா, ஆன்மீக தலைவருக்கு வந்து அவங்களுடைய காலில் விழுந்து மரியாதை செய்வது அன்னைக்கு ரொம்ப சகஜம். எல்லா பகுதிகளிலும் அது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு நடைமுறையாக இருந்தது. அந்த வகையில் அவர்கள் காலில் மக்கள் விழுந்தார்களே, ஆனால் அதை அவங்க அங்கீகரித்துக் கொள்வதை வந்து யாரும் அதை வந்து விமர்சிக்கவோ குறை சொல்லவோ முடியாமல் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. அவங்க காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற நபி தோழர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு பிரகடனம் செய்தார்கள். என்ன பிரகடனம்? ஒருவர் காலில் ஒருவர் விழுந்து வணங்கக்கூடாது. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் எந்த ஒரு மனிதருடைய காலிலும் விழுந்து மரியாதை செய்யக்கூடாது. காலில் விழுந்து மரியாதை செய்வதை நான் எதிர்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப காலில் விழுவது என்று அனுமதிக்கிறதா இருந்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் நான் அதை அனுமதித்திருப்பேன். அங்கேயும் அனுமதி இல்லை. ஏன்னு கேட்டா அந்த காலு தலையெல்லாம் வேறுபாடு பார்க்காத உறவு அதுதான். இவன் கால அவ கால இதெல்லாம் தப்பா எடுத்துக்கொள்ள கூடாத ஒரு உறவு அது. அந்த உறவில் கூட நான் அனுமதிக்க மாட்டேன். கணவனுக்கு மனைவி காலில் விழுவதற்கு பாருங்க, அது உலகத்தில் யாராலும் தப்பா கருதப்படல. இந்த மன்னருக்கு விழுவதையாவது கொஞ்சம் பேர் கொஞ்சம் மரியாதை அப்படி நினைக்குவாங்க. பெண்கள் ஆண்கள் காலில் விழுவதற்கு பாருங்க, அது வந்து அந்த காலத்தில் அது இல்ல, அது செஞ்சுதான் ஆவணுங்கிற மாதிரி இருந்துச்சு, எழுதப்படாத விதியா இருந்துச்சு. அதாவது மனைவினா கணவன் காலில் என்ன செய்யணும், விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் எழுதப்படாத விதியாக இருந்தது. பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு காலகட்டம். அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படி அனுமதிக்கிறதா இருந்தா அதை அனுமதிச்சிருப்பேன். எது உலகமெல்லாம் சகஜமா இருக்கிறதோ, எதை வந்து எல்லாரும் விரும்பி செய்கிறார்களோ, எதை அந்த பெண்களே கூட மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறார்களோ, உறுத்தல் இல்லாமல் செய்கிறார்களோ, அதையே நான் அனுமதித்திருப்பேன். அதுக்கு பர்மிஷன் இல்ல. கணவன் காலில் மனைவி விழுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது உலகத்தில், அதையே நான் அனுமதிக்காத பொழுது எந்த மனிதர் காலிலும் எந்த மனிதரும் விழுவதை நான் எப்படி அனுமதிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ததாக
திருமதி என்ற நூலில் 1079வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்னு மாஜா என்ற நூலில 1843வது ஹதீஸாக பார்க்கலாம். இது ஒரு அறிவுரை என்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த அறிவுரைக்கேற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான தோழர்களில் ஒருவர் முஆது என்ற தோழர், முஆது பின் ஜபல். அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாம் நல்லா வளர்ந்த பிறகு யமன் என்ற ஒரு பகுதிக்கு ஆளுநராக, கவர்னராக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப முக்கிய நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கவர்னரை அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் அங்க மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியில, இன்னொரு பள்ளிவாசல்ல அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துற பொறுப்பை ஏற்றிருந்தார். இந்த பள்ளியில நபிகள் நாயகம் தொழுகை நடத்துவாங்க, அந்த பள்ளியில அவர் தொழுகை நடத்துவார் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமானவர் முஆது பின் ஜபல். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் பல பகுதிகளுக்கு கவர்னர் முறையில் இருந்தாரா, பல பகுதிகளுக்கு போறாரு இல்லையா, அங்க இருந்து வர்றாரு. கவர்னரை நியமிக்கப்பட்டவர் அடிக்கடி நபிகள் நாயகத்தை பார்க்கறதுக்கு, ஊரை பார்க்கறதுக்கு அது மாதிரி வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நசாராக்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு, தங்களுடைய குருமார்களுக்கு, தங்களுடைய மன்னர்களுக்கு காலில் விழுந்து மரியாதை செய்வதை நான் கண்டேன். நான் போன பகுதிகளில் எல்லாம் பார்க்கிறேன், அங்க உள்ள நசாராக்கள் மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தங்களுடைய தலைவர்களுடைய காலில் விழுந்து மரியாதை செய்கிறார்கள், தங்களுடைய மதகுருமார்களுடைய காலில் விழுந்து மரியாதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை உலகின் பல பகுதிகளிலும் நான் பார்க்கிறேன். அப்ப நான் மனதில் நினைத்துக் கொண்டேன், அவர் சொல்றாரு, நான் மனதில் நினைத்துக் கொண்டேன், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹக்கு அன் யுலம, மிகவும் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு நபிகள் நாயகத்திற்கு அல்லவா தகுதி இருக்கிறது. இந்த தலைவர்கள் காலில் எல்லாம் மக்கள் விழும்போது நம்ம தலைவர் காலில் நம்ம விழாம இருக்கிறோமே, அந்த ஒரு மரபை, ஒரு நல்ல மரபை நம்ம பின்பற்றாம இருக்கிறோமே, நபிகள் நாயகத்துக்கு மற்றவங்க கொடுக்கிற, மற்றவர்கள் தங்கள் தலைவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை நபிகள் நாயகத்துக்கு நாம கொடுக்காம இருக்கிறோமே என்று மனதில் நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு, அவரை சொல்ற மனதில் நினைத்தேன், நினைத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை சொன்னேன். என்ன சொன்னேன், இந்த மாதிரி போனா எல்லா பகுதியிலும் இப்படி நடக்குதா, நான் உங்களுக்கு அந்த மாதிரி மரியாதை செய்யலாம்னு நான் மனசுல எண்ணி இருக்கிறேன், எனக்கு அனுமதி தரணும். எதுக்கு அனுமதி தரணும், வேற வேற பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி தங்கள் தலைவர்கள் காலில், மதகுருமார்களின் கால்களில் விழுந்து மரியாதை செய்கிறார்களோ அந்த மாதிரி உங்கள் காலை தொட்டு காலில் விழுந்து மரியாதை செய்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும். உங்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது, மற்றவர்களை விட நீங்க எவ்வளவு நேர்மையா இருக்கிறீர்கள், சுத்தமா இருக்கு, எங்களை ஏமாத்துறது இல்ல, நல்ல அறிவுரை சொல்றீங்க, உங்களுக்கு தான் ரொம்ப அதுக்கு தகுதி இருக்கிறது என்று அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, அதே வார்த்தை சொல்றாங்க, ஏன்பா அனுமதிக்கிறதா இருந்தா உலகம் பூரா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருப்பேன், கணவனுக்கு மனைவி காலில் விழுந்து மரியாதை செய்வதுதான உலகம் பூரா அனுமதிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, இதுல யாருமே விதிவிலக்கா இல்லையே, அதையே தடுத்து வச்சிருக்கிறானா ஏங்கல்ல இப்படி விழுவ. அப்ப ஒரு மனைவிக்கு கணவன் எவ்வளவு முக்கியம், அது அந்த அளவு கூட எனக்கு கொடுக்காதுங்கிறாங்க. என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, அப்ப மனைவியின் கணவனின் காலில் மனைவி விழுவதை நான் தடை செய்திருக்கும் பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் எப்படி விழ முடியும், என் காலில் நீ இப்படி விழலாம், அதை நான் எப்படி அனுமதிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த மரியாதை நிராகரிக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் முஸ்னத் அஹ்மது என்ற நூலிலே 18591வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க கேட்டா, நபிகள் நாயகம், அதாவது என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, முஆது இப்னு ஜபல், அதே அகமதுல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல, நாங்கள் அந்த நசாராக்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு காலில் விழுந்து மரியாதை செய்யறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் இப்படி உங்க தலைவர்களுக்கு இப்படி மரியாதை செய்றீங்கன்னு கேட்டேன். இப்படித்தான் இறை தூதர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்யணும், இப்படித்தான் இறை தூதர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அப்படின்னு வேற சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் இறை தூதர்களின் பெயரால் பொய் சொல்லுகிறார்கள், இறை தூதர்கள் இந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டார்கள்,
மக்களை தங்கள் காலில் விழுமாறு ஒரு இறை தூதரும் சொல்லவே மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதை நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நன்றாக சிந்திக்கணும். ஒரு மனிதனுடைய கண்ணியமான உறுப்பு தலை. அந்த தலையில தான் 6 அறிவும் சேர்ந்து இருக்கிறது. மற்ற இடத்துல ஒரு அறிவு தான் இருக்கும். கண்ணு பார்க்கிற அறிவு கண்ணுல தலையில தான் இருக்குது. கேட்கிற அறிவு தலையில தான் இருக்குது. சுவைத்து பார்க்கிற அறிவு அதுவும் தலையில தான் இருக்குது. முகர்ந்து பார்க்கிற அறிவு தலையில தான் இருக்குது. தொடு உணர்ச்சி அதுவும் தலையிலும் இருக்கு, உடம்பு கூட இருக்குது. மூளை அங்கதான் இருக்குது. அப்ப 6 அறிவும் ஒருங்கே இடம்பெற்றிருக்கிற ஒரு பார்ட் என்னன்னு கேட்டா மனிதனுடைய தலை. இந்த கண்ணியமான கிரீடத்தை கொண்டு போய் ஒரு மனிதனுடைய காலில் கொண்டு வைக்கிறதுங்கிறது எப்படி நியாயமாகும்? இது ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு பங்கம் இல்லையா? இது அனுமதிக்கலாமா? அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு மான மரியாதை கௌரவம் இல்லையா? அப்ப நம்ம ஒரு தலைவர் ஆகிவிட்ட காரணத்தினால நமக்கு ஒரு மரியாதை கிடைச்சதுனால அடுத்தவனுடைய மரியாதையும் சுயமரியாதையும் பறிக்கலாமா என்றெல்லாம் யோசித்து, நீ மனுஷன் நானும் மனுஷன், நீ மனுஷன், இறைவனுக்கு பணி, உன்னைய மாதிரி நான் மனிதன் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு மனிதனுக்கு சொல்ல அதுக்கு பதில் சொன்ன வார்த்தையை நீங்க பார்க்கணும். எனக்கு செய்யக்கூடாது என்று மாத்திரம் அவங்க சொல்லல, மனிதனுக்கு செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யார் காலில் விழுந்து நீ மரியாதை செய்கிறாயோ அவர் உன்னைய மாதிரி மனிதர். உன்னைய மாதிரி அவர் சாப்பிடுகிறார், உன்னைய மாதிரி அவர் அருந்துகிறார், உன்னைய மாதிரி அவர் மலஜலம் கழிக்கிறார், உன்னைய மாதிரி அவர் நோய்வாய்ப்படுகிறார், உன்னைய மாதிரி அவர் முதுமை அடைகிறார், உன்னைய மாதிரி அவர் ஆசைப்படுகிறார், உன்னைய மாதிரி அவர் குடும்பம் நடத்துகிறார், உன்னைய மாதிரி அவர் கவலைப்படுகிறார், உன்னைய மாதிரியே எல்லாமே இருக்கிறது. அப்புறம் என்னத்துக்குப்பா நீ போய் அவர் காலில் விழுவுற? என்னத்துக்கு விழுவுற நீ? மனிதன் எப்படி மனிதன் காலில் விழுகிறது? அப்போ உன் நெற்றியை கொண்டை கீழே வைக்கிறதா இருந்தால் படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் அதை செய்ய வேண்டுமே தவிர உன்னைய மாதிரியா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்யாத, எனக்கும் செய்யாத, எவருக்கும் செஞ்சிடாத. எப்படிப்பட்ட சுயமரியாதை பாத்தீங்களா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதை கற்பனை பண்ண முடியுமா? இந்த நூற்றாண்டுல இதை உலகத்தில் பல பகுதிகளில் அமல்படுத்த முடியலையே. இந்த நூற்றாண்டுல மக்கள் நிறைய பேர் இதை விளங்காமல் இருக்கிறார்களே. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு புரட்சியை சொல்ல இயலுமா? எனக்கு மரியாதை இல்லப்ப ஓ மரியாதை நீ காத்துக்கள், எனக்கு மரியாதை செய்வதற்காக வேண்டி உன்னுடைய கௌரவத்தை நீ இழக்க போறியா என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னா அப்ப எப்படி இவங்க தனக்கு கூட்டம் உண்டாக்குறதுக்காக இதை செஞ்சிருப்பாங்க? இங்கதான் கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இறை தூதர் என்று சொல்லி இருந்திருப்பார்களே. ஆனால் காலில் ஒரு கூட்டம் இருந்தா தானங்க அவங்களுக்கு அந்தஸ்து கூட. ஒரு சபையில் இருக்கும்போது அவங்க காலில் புத்து விழுந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு எவ்வளவு கிரேட் அதிகம்? அதெல்லாம் கிடையாது. நம்ம மரியாதையை எடுக்காத ஒரு தலைவர் அவங்க தான். என் மரியாதையை இழந்துடாத எந்த காலத்துல ஏன் பேரை சொல்லி இழக்காதுன்னு போயிட்டாங்க இல்லங்க. அப்ப அங்கதான் பாக்குறோம், நிச்சயமா இவங்க இறை தூதர் தான். நிச்சயமா ஏமாத்துறதுக்கு ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இப்படி ஆன்மீகம்னு சொல்லி மக்களை சேர்க்கல. மக்களுடைய மரியாதையை பார்த்தாங்களே, தனக்கு மரியாதை நினைக்கல. இது பிரமிச்சு நிக்கிறோம். நிச்சயம் இறை தூதர் என்ற நம்பிக்கை மேலும் அதிகமாகிறது. நமக்கு எது அப்ப மாட்டம் சொன்னாங்கிறதுக்காக நம்ம இறை தூதர் நம்பிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் படித்து இந்த வரலாறுகள் தெரிய தெரிய இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம பெற்றிருக்கிறோம், மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷம் அடையணும் என்பதை நம்ம பார்த்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொன்றை நீங்க பார்க்கணும். பொதுவாக ஒரு முக்கியமான தலைவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னா உலகம் முழுவதும் உள்ள ஒரு நடைமுறை என்ன? அந்த தலைவர்களுக்காக வேண்டி ஒரு நினைவாலயம் எழுப்புவது, அவங்களுக்கு இது பண்றது, அவங்க மக்கள் அதுதான் அவர்களை மதிக்கக்கூடிய முறை என்று நினைக்கிறார்கள். இது உலகம் பூரா சகஜமாக இருக்கிறது. இதை யாருமே ஒரு குறையாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? ஏன் பேர்ல அந்த விளையாட்டு வச்சுக்கிற கூடாது. நினைவாலயம் கட்டுறது, எனக்கு ஆலயத்தை எழுப்புறது, அங்க விழா நடத்துறது, எனக்கு வழிபடுறது, அந்த என்னுடைய அடக்க ஸ்தலத்தை உயரமாக எழுப்பி கட்டிடமாக ஆக்குவது, இது நமக்கு பண்ணக்கூடாது, எனக்கு நீங்க செய்யக்கூடாது என்று யாரா சொல்லுவாங்களாங்க? ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இப்படி செய்திருந்தார்களே. ஆனால் தனக்கு எங்க அடக்கம் செய்யணும் வசியத்து மரண சாசனம் செஞ்சுட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். அப்படிதான் மனிதர்கள் நடக்கிறாங்க. சாதாரண மனுஷன் விரும்புறானுங்க, எனக்கு கொஞ்சம் பணங்காசு இருந்துச்சுன்னு வைங்க, என் தகப்பனார் இறந்துட்டாருன்னா நான் அவருக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அவருடைய சமாதியை மட்டும் ஸ்ட்ராங்கா கட்டுறதுக்கு நான் விரும்புறேன். ஒரு சாதாரண ஒரு நிலையில என்னுடைய ஒரு சின்ன ஒரு உயர்வு வரும்பொழுது நான் விரும்பும் பொழுது
ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அறிமுகப்பட்டவர்கள் விரும்புவாங்களா இல்லையா? விரும்புவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ரொம்ப பெரிய நோய், திடீர்னு மரணிக்கல. அவங்க 5 நாள் நோய்வாய்ப்பட்டு தான் மரணிக்கிறாங்க. இந்த 5 நாட்கள்ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, வர்றாங்க, எந்திரிக்கிறாங்க, மூர்ச்சையாயிடுறாங்க, தண்ணியை தெளிச்சு உட்கார வைக்கிறாங்க, ஸ்டடி பண்ண முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த 5 நாளில் அவங்க செஞ்ச அறிவுரை என்ன தெரியுமா? மற்ற அறிவுரெல்லாம் தூக்கி போட்டாங்க. இந்த 5 நாட்கள்லையும் மூர்ச்சை தெளிஞ்சவன அவங்க சொன்ன அறிவுரை என்னன்னு கேட்டா, மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் தங்களுடைய இறை தூதர்களை, நேர்வழி காட்ட வந்த தலைவர்களை, அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் சொல்றாங்க. அதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அதை நான் கண்டிக்கிறேன், அப்படி செய்யக்கூடாது என்று அந்த நேரத்தில் எதுக்கு சொல்றாங்க? நம்ம மரணிக்க போறோம், இந்த மக்கள் நம்ம மேல உள்ள அன்புனால அப்படி ஒரு நினைவாலயம் எழுப்பி விடுவார்கள், நமக்கு ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி விடுவார்கள் என்று பயந்து, மரணம் நெருங்கிவிட்டது என்பது இறைவனால் அறிவிக்கப்பட்டவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தினால கடைசி எச்சரிக்கையா பண்றாங்க. வேற வேற சமுதாய மக்கள் அப்படி பண்ணுனாங்க, இறை தூதர்கள் இறந்துட்டாங்களேயானால் அவர்களுக்கு அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலமாக ஆக்கினார்கள், அவங்களே கடவுளாக்கினார்கள். அது எனக்கு செய்யக்கூடாது. இது சொல்றாங்க அன்னை ஆயிஷா சித்திகா நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில 4441, 1330, 1390 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 நாட்களில் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்களுடைய சமாதியையும் உயரமாக கட்டியிருப்பார்கள். கட்டக்கூடாது என்பதற்குத்தான் இந்த எச்சரிக்கை செய்தார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதே மாதிரியான இன்னொரு சம்பவம் புகாரில் எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பொழுது அவர்கள் மூச்சு அடைக்கிறார்கள், மறுபடியும் மூச்சு திணிக்கிறார்கள், அவங்களுக்கு ஈர துணியை மேல போடுறாங்க. இப்படியே எந்திரிச்சு அந்த உணர்வுகளுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், முந்தைய சமுதாயத்தவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள், தங்களுக்கு வழிகாட்ட வந்த தலைவர்களை எல்லாம் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தையே வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த கடைசி நாட்களிலே என்று அவங்களுடைய தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில 5816வது ஹதீஸாகவும், 4444வது ஹதீஸாகவும், 3454வது ஹதீஸாகவும், 436வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்திற்கு பிறகு கூட தமக்கு ஒரு கோயில் எழுப்பிவிடக் கூடாது, தமக்கு ஒரு வழிபாட்டு தலம், அல்லாஹ்வை வணங்குவதற்குத்தான் வழிபாட்டு தலம் எழுப்பணுமே தவிர தன்னை இந்த மக்கள் வணங்கிவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு அக்கறை எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவுதான் அக்கறை, இவ்வளவு அக்கறை இல்ல. இன்னும் சொல்றாங்க பாருங்க, மரணிக்கிற அந்த 5 நாட்கள்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். மக்களுக்கெல்லாம் கேட்கிற விதமாக, மக்களுக்கெல்லாம் தெரிகிற விதமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று கேட்டா, அல்லாஹும்ம இறைவா லா தஜ்அல் கப்ரி வஸனா, என்னுடைய அடக்க தலத்தை ஒரு வழிபடும் இடமாக ஆக்கிவிடாதே, நான் அடக்கம் செய்யப்படுகிற இடத்திலே வழிபாடு ஏதும் நடத்துமாறு ஆக்கிவிடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவனிடத்தில் செய்கிற பிரார்த்தனையை ரகசியமா மனசுக்குள் செய்யவில்லை. அந்த பிரார்த்தனையை கேட்டுவிட்டு நபி தோழர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்கள் மத்தியில் விளங்குற மாதிரி செய்யறாங்க. எதுக்கு அப்படி செய்யறாங்க? மக்கள் அப்படி செஞ்சிடக்கூடாது, நான் இறைவன்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணிடக்கூடாது. நான் இறந்த பிறகு, மரணித்த பிறகு என்னை அடக்கம் செய்த இடத்தில் கும்பிட்டு விடாதீர்கள், நெத்தி வச்சு தைக்காதீர்கள், என்னை வணங்கி விடாதீர்கள், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்து விடாதீர்கள், என்னை கடவுளாக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொன்னார்கள், இது எங்க அஹ்மதி என்ற நூலில் 7054வது ஹதீஸாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே லா தஜாலு கப்ரி ஈதா, நான் மரணித்து விடுவேன், என் மரணத்திற்கு பிறகு என்னுடைய அடக்க தளத்திலே
எந்த விழாவும் நடத்தக்கூடாது. நினைவு நாள், பிறந்த நாள், அடக்கம் செய்த நாள் என்று என்னுடைய அடக்க தளத்திலே லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபர்ல எந்த திருவிழாவும் செய்யக்கூடாது. கபர் அடக்க ஸ்தலத்திலே, என்னுடைய அடக்க தளத்திலே எந்தவித திருவிழாவும் நீங்கள் நடத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 14 நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம், சவுதி அரேபியாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே எந்த விழாவும் கிடையாது, எந்த நினைவு நாளும் கிடையாது. அங்கே காணிக்கை செலுத்துவது கிடையாது, நெற்றியை நிலத்தில் வைத்து கும்பிடுவது கிடையாது, நபிகள் நாயகத்திலே பிரார்த்தனை செய்வது கிடையாது. அவர்கள் அந்த பள்ளியுடைய ஓரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி வாசலில் இறைவனிடத்தில் தான் மக்கள் பிரார்த்தனை செய்வார்களே தவிர அங்கே கேட்க கூட முடியாது. யாராவது தப்பி தவறி கையேந்தி அந்த பக்கம் திரும்பி கபர் அடக்க தளத்தை நோக்கி கேட்டு விட்டார்களே, ஆனால் அங்க உள்ள போலீஸ் உடனே என்ன செய்யும், சவுக்கு எடுத்துரும், அடிச்சிடும், அல்லாட்ட கேட்டு என்று சொல்ற அளவுக்கு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் மாத்திரமல்ல, மரணத்திற்கு பிறகு கூட எப்படி நல்ல நல்ல மகான்கள் நல்ல மக்களை எல்லாம் இந்த மனிதர்கள் அறியாமையினால அவங்கள கடவுளாக்கி பொருளாதாரத்தை இந்த மாதிரியான அவங்களுடைய நினைவு சின்னங்கள் எழுப்புவதற்கு வீணாக்கி விட்டார்களோ, அது மாதிரி நம்ம பேர்ல வந்துடக்கூடாது. உலகம் முடிகிற காலம் வரைக்கும் இனிமேல் இறை தூதர் வரமாட்டார்கள். என் பேர்ல செய்யற தப்ப திருத்துறதுக்கு இன்னொருத்தர் வரமாட்டார். நான் தான் கடைசி தூதர், நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போகல என்று சொன்னா அப்புறம் இணைய கடவுளாகிட்டு போயிருவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவான முறையில மக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டு போன காட்சியை பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய காலில் விழுந்து வணங்குவதையும் தடுக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற காலத்தில் அடக்க ஸ்தலத்தில் விழுந்து வணங்குறதையும் தடுக்கிறார்கள். நாம அந்த விளையாட்டு வச்சுக்க கூடாது. வணக்கம் இறைவனுக்கு மாத்திரம் உள்ளது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் சொன்னால் அதை என் பேரை வச்சுக்கிட்டு உடைச்சிருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். 14 நூற்றாண்டு ஓடி போச்சே, நபிகள் நாயகத்துக்கு நம்ம சிலை வச்சோமா? இல்ல. அவங்களை கும்பிட்டோமா? இல்ல. எதனால அப்படி நம்ம இன்னைக்கு வரைக்கும் செய்யாம இருக்கிறோம்? அவர்கள் போட்டுட்டு போன அந்த அணையும், அவர்கள் போட்டுட்டு போன அந்த கண்டிஷன், அவர்கள் வகுத்து வைத்து தந்துட்டு போன அந்த வாழ்க்கை திட்டம். அப்ப இதனையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லா இந்த இடத்துல நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்து தனக்கு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு மக்களை உருவாக்கிறணும். அப்படி நம்ம புகழ் ஓங்கி நிக்கணும், நம்மளை ஆகா ஓகொண்டு உலகம் புகழணும் என்பதை விரும்பி அவர்கள் இந்த மார்க்கத்தை சுயமா உண்டாக்கியிருப்பார்களே ஆனால், இறை தூதராக இல்லாம அவர்களாக உருவாக்கி இருந்தார்களே ஆனால், அவங்க எப்படி இந்த இடத்தில் நடக்க வேண்டும், காலில் விழுவதை ஊக்குவிக்க வேண்டும். என் மரணத்திற்கு பிறகு உலகத்திலே மிகப்பெரிய ஆலயத்தை என்னுடைய அடக்கத்தலத்திலே எழுப்புங்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அப்பதான் என் பெயர் நிலைத்து நிற்கும். அல்லாஹ்வுடைய இறைவனை வணங்குவதற்காக கட்டப்படுகிற ஆலயத்தில் எல்லாம் என்னுடைய ஒரு சிலையையும் செதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அப்பதானே அவங்களுக்கு காலமெல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாத, அவர்களுடைய கோலம் தோற்றம் எப்படி இருக்கு நமக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு நம்மளை கொஞ்சம் கூட ஏமாத்தாம, நம்மளுடைய மரியாதைக்கு எந்த ஒரு பங்கத்தையும் ஏற்படுத்தாம, இறைவனுக்கு நம்மளுக்கு மேல உள்ள ஒருத்தனுக்கு தான் நம்ம சாஸ்தாங்கம் செய்யணுமே தவிர நமக்கு கீழே உள்ளது செய்யக்கூடாது, மனிதனுக்கு மனிதன் கூட செய்யக்கூடாது என்று சொன்னார்களே. இதெல்லாம் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், யாரை ஏமாத்தல, எந்த உள்நோக்கமும் அவருக்கு இதனால கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இதுல இன்னும் ஈடுபாடு நமக்கு வரணும். இந்த மார்க்கத்தின் மீது இது சுத்தமான மார்க்கம், எடுக்க வந்த மார்க்கம் இல்ல, நம்மளை தப்பாக நடத்திருக்க வந்த மார்க்கம் அல்ல, நம்மளை வைத்து சம்பாதிக்கிற மார்க்க நெறி அல்ல, இது நம்ம சரியா நடக்கிறதுக்கான வாழ்க்கை திட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சான்றுகள் இன்னும் ஏராளமாக அந்த மாமனிதருடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த நாட்களில் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு சிறப்பு இயல்புகளை பற்றி பார்த்து வருகிறோம்.
அவற்றில் இறுதியாக நாம் பார்த்து வருகிற செய்தி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆன்மீக நெறியை, இஸ்லாம் என்ற ஆன்மீக நெறியை அவர்களே கற்பனை செய்து அவர்கள் ஏதோ ஒரு லாபத்திற்காக உருவாக்கி இது இறைவனிடமிருந்து தனக்கு கிடைத்த செய்தி என்று சொல்லியிருப்பார்களா என்ற அடிப்படையில் ஆய்வு செய்து பார்த்தால் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவங்களுடைய சுயநலனிற்காக இப்படி உண்டாக்கி இருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அவர்களுடைய வரலாற்றில் கிடைக்கின்றன. அதைத்தான் நாம் கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். அதுல ஒரு அதே மாதிரியான இன்னொரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பகால பிரச்சார நேரத்தில் எல்லாம் நபித்தோழர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேசும்பொழுது என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, மாஷா அல்லாஹு வ ஷா முஹம்மத், அல்லாஹ் நாடிய பிரகாரமும் முகமது நாடிய பிரகாரமும் நடந்தது என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பேசும்பொழுது சொல்வார்கள், மாஷா அல்லாஹு வ ஷிஅத, அல்லாஹ் நாடியவாறும் நீங்கள் நாடியவாறும் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு நிகராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்துக் கொண்டு அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் வேறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு. அல்லாஹ் நினைச்ச பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்குவாங்களே தவிர அல்லாஹ்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் நினைத்து எதுவும் நடப்பது இல்லை என்றெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், உள்ளத்தில் இருக்கும். ஆனா அதை சொல்ல பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு கருத்துல வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பகுதியில் மதீனாவில் வாழ்ந்த ஒரு யகூதி பாதிரியார், யகூதி மத குரு ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நேரடியாக ஒரு நாள் வந்து, யா முஹம்மத் நிஅமல் கௌமு அன்தும் லவ்லா அன்னக்கும் துஸ்ரிகூன், நீங்கள் இணை கற்பிக்காது இருப்பீர்களானால் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். நல்ல எல்லாம் அழகா சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் இணை கற்பிக்கிறீங்களேன்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததை இணை கற்பிக்கிறதுனா இறைவனுக்கு நிகராக மற்றவங்களை கருதுவது, மற்றவற்றை கருதுவது. இதைத்தான் ஒழிக்க வந்திருக்கிறேன் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மொத்த வாழ்க்கை அமைத்திருந்தார்கள். ஆனால் இவர் வந்து அதை கேட்கிறார், அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். லவ்லா அன்னக்கும் துஸ்ரிகூன், நீங்கள் இணை கற்பிக்காது இருந்திருப்பீர்களேயானால் நீங்கள் சிறந்த சமுதாயம் அப்படின்னு அவர் சொல்றாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் வமா தாக்க, என்ன அல்லாஹ் தூய்மையானவன், அது என்ன நாங்க என்ன இணை வைக்கிறோம், இறைவனுக்கு இணையா நாங்க நடக்கிறோமா, ஆச்சரியமா இருக்கிறது, அது என்ன என்று கேட்டார்கள். அப்ப அவர் சொல்றாரு, அந்த யகூதி மத அறிஞர் சொல்லுகிறாரு, தக்கூலூன இதா ஹலப்தும், நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது குறிப்பிடுகிறீர்கள், வல் காபா, காபாவின் மேல் ஆணையாக என்று குறிப்பிடுகிறீர்கள். காபாவின் மேல் ஆணையாக போது அல்லாஹ் மேல தானே சத்தியம் பண்ணணும், காபாவின் மேல் ஆணையாக நீங்க சொல்றீங்களே, இது வந்து இறைவனுக்கு நிகராக நீங்கள் காபா என்ற ஒரு கட்டிடத்தை கருதுகிறீர்களே, இது எப்படி சரியா வரும் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஃபஅம்மஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரம் அவர்கள் அமைதி காத்தார்கள். அமைதி காத்துவிட்டு சொன்னார்கள், அவர் இதை யோசிச்சு பார்க்கறாங்க, கரெக்ட் தானே, அது காபா என்பது அல்லாஹ்வை வணங்குகிற ஆலயமா இருந்தாலும் அது அல்லாஹ் இல்ல தானே, அதுக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் அதுக்கு கிடையாது தானே. முதல்ல எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம், இறைவனை மாத்திரம் வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயம் என்பது வேற. அதையே அல்லாஹ்வுக்கு நிகராக இப்படி நிறுத்துவது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சொல்லலாம், கடவுள் மேல ஆணையாக என்று சொல்லலாம், இறைவன் மேல ஆணையாக என்று சொல்லலாம், அல்லது அல்லாஹ்வுடைய பண்புகள் 99 பண்புகளை சொல்லி அதன் மீது ஆணையாக, அது அப்படி சொன்னால் அல்லாஹ் குறிக்கும். காபாவின் மேல ஆணையாக என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம மக்கள் சொல்றாங்களே, அது அவர் கேட்கிற கரெக்டா தானே இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியவர் வந்து இன்னொரு சமயத்துக்காரரா இருந்தும் கூட அந்த அதுல உள்ள ஒரு நியாயத்தை ஒத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, மக்களுக்கு சொல்றாங்க, மன் ஹலஃப, இனிமேல் யாராவது சத்தியம் செய்தால் ஃபல் யஹ்லிஃப் பிரப்பில் கஅபா,
கஅபாவுடைய இறைவன் மேல் தான் சத்தியம் செய்ய வேண்டும். கஅபா என்ற ஆலயத்தின் மீது, கட்டிடத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? இனிமே கஅபாவுடைய இறைவன் மேல் ஆணையாக இப்படித்தான் இனிமேல் சத்தியம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்றாங்க. அவர் வைத்துக் கொண்டே சொல்கிறார்கள். அந்த மத அறிஞர் வந்து கேட்கும் பொழுது அவர் பக்கத்தில் வைத்துக் கொண்டே கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்து விட்டு சரியா தான் இருக்குதுன்னு சொல்லி உடனடியாக மக்களுக்கு என்ன செய்யறாங்க, இவருக்கு முன்னாடி ஒத்துக்கிறாம ரகசியமா கூட செய்யல, உடனே அவர் தவறுன்னு சுட்டி காட்டப்படுமே. ஆனால் அப்ப இது தப்புதானே, இது இறைவனுக்கு நிகராக்குறது கரெக்டா தானே இருக்குது, நம்ம கவனிக்காம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உடனடியாக ஆர்டர் பண்ணிடுறாங்க. சத்தியம் செய்யறதா இருந்தால் இனிமேல் அல்லாஹ்வின் மீது, கஅபாவுடைய இறைவன் இருக்கான அவன் மேலதான் சத்தியம் செய்யணும். இன்னைக்கு இது இடையில இந்த சம்பவம், இன்னொரு சம்பவம் தொடர்ச்சி இருக்குது. அதுக்கு இடையில நம்ம சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளும் இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் பரவலாக இது சத்தியம் செய்வதில் நம்ம நிறைய பேர் தவறு செய்கிறோம். அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் மீது சத்தியம் செய்தால் அது இணை கற்பித்தல் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பிறகு சொன்னார்கள். மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக. யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு நிகராக அதை கருதிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம முஸ்லிம்கள் பழக்கமே எப்படி ஆச்சுன்னு சொன்னா, தாய் மேல ஆணையிடுவது, தந்தையின் மேல் ஆணை என்று சொல்வது, அல்லது தலையில் அடிச்சுக்கிட்டு தலை மேல சத்தியம் என்று சொல்வது, இப்படி எல்லாம் சத்தியம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் சாதாரண முஸ்லிம் சமூக மக்கள்கிட்ட காணப்படுகிறது. இஸ்லாம் இதை விரும்பல, செய்யக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம குர்ஆன் மேல சத்தியம் செய்யறது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமா இருக்கலாம், அது அல்லாஹ் இல்லையில, அது நம்ம தானே பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம். வேதம் அல்லாஹ்வுடைய வேதமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடாது தங்களை காப்பாங்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கலாமா இருந்தா கூட அதன் மீது சத்தியம் செய்யலாமான்னு செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், குர்ஆன் மேல சத்தியமாக குர்ஆனை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அதை சாட்சியாக்கி அதன் மேல சத்தியம் செய்யறோம்னு சொன்னா அப்ப அல்லாஹ் கண்காணிக்கிற மாதிரி இந்த குர்ஆன் புத்தகம் நம்மளை கண்காணிக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். சத்தியம் செய்யறா என்ன அர்த்தம்? சத்தியம் செய்யறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் மேல ஆணையாக நான் இதை செய்யவில்லைன்னு ஒருத்தன் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இதை சொல்லி இருந்தால் இறைவனுக்கு தெரியும், நீ நம்ப மாட்டேங்கிற, அல்லாஹ்வை நான் சாட்சி ஆக்கிட்டேன், அவனுக்கு இது உண்மை தெரியும், நான் அவன் பேரை இழுத்து பொய் சொல்லி இருந்தால் அவன் என்னை தண்டிக்கட்டும், நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன், ஏத்துக்கிற தயாரு, இவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. இப்படி இந்த இடத்துல ஒரு பொருளை நிப்பாட்ட முடியும்.